கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பயப்படும் காரியத்தில் உள்ள பிரச்சனை அப்படியே அழிந்து போகிறது, உங்களுக்கான உயர்வும் பரிசும் கிடைக்கிறது. நியாயாதிபதிகள் 14:14 பாருங்க. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்காதே போயிட்டு. நான் இப்பவும் சொல்றேன், பெரிய பிரச்சனை முடியல, காரியத்தை செட்டில் பண்ண முடியலையா, 3 நாளையில உங்க காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருது, ஒரு பதில் வருது. அது எப்படி வருதுன்னா, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம். கொள்ளையடித்தவன் நம்ம கிட்ட கொள்ளையடிச்சிட்டான். இது சிங்கம் அவங்க அப்பா அம்மாவை கொல்ல பாயும் போது, அவனுக்கு மேல பாயும் போது ஆட்டை கிழித்தது போல கிழித்து போட்டான். சிங்கத்தை போட்டுட்டு போயிட்டான். ரிட்டர்ன் திரும்பி வரும்போது பாருங்க, சிங்கத்தின் அதுல தேனீச்சி கூடு கட்டி இருக்கு. தேனை பார்த்தான். நான் சொல்றேன், பட்சிக்கிற சிங்கத்தை, காட்டை அந்த வாயை கிழித்தது போல கிழித்த என்றால், உங்களை கொள்ளையடித்தவர்களை நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. இனி உங்களுக்கு கொள்ளை கொடுக்க மாட்டார். உங்க பொருள் ஒண்ணு கூட அது அழித்து போகாது. உங்க கையை விட்டு ஒன்னும் போகாது. உங்களை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவனை நீங்க கொன்னே போடுவீங்க. அவ்வளவு பலன் தருவார். யோசுவா எரிகோவுக்கு முன்னால் நிற்கும் போது சேனையின் அதிபதியாய் உருவின பட்டயத்தோடு இருந்தாரே, அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார். உங்களுக்காக அவர் பலமுள்ள ஆவியை கொடுப்பார். யூதராஜ சிங்கம் உங்க சரீரத்தில் பலமாய் இறங்குவார். சிங்கத்தை போல பலத்தை கொடுப்பார். காண்டாமிருகத்தை போல பலத்தை கொடுப்பார். நீங்க என்ன செய்வீங்க? எதிராளியை மேற்கொள்ளுவீங்க. பட்சணம். அதே எதிராளி கிட்ட இருந்துதான் ஸ்வீட், தேனை போல மதுரமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும். அதே எதிராளி இருந்தா நீங்க சந்தோஷமான காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒன்றை சொன்னால் செய்வார். எதிராளி யாரு? கோலியாத். புறக்கணிக்கப்பட்ட தாவீது. இப்போ தாவீதுக்கு மேல சிங்கத்தை போல கர்த்தர் இறங்கினார். அவருடைய நாமத்தினால கோலியாத்தை மேற்கொண்டான். எல்லாரும் அடிமையாக்கினாருங்க. அதே போல கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய ரட்சிப்பை கொடுக்க, உங்களுடையது ஒன்றையும் கொள்ளை கொடுக்க மாட்டார், அபகரிக்க விட மாட்டார், எடுத்துக்கொள்ள விட மாட்டார். அநேகருடைய சொத்துல பிரச்சனை இருக்கு, உங்களுடையது உங்களுக்கே, உங்க கையில இருந்து கொடுக்க மாட்டார். உங்களை அபகரிக்க விட மாட்டார். எதுக்கும் கர்த்தர் பெர்மிட் பண்ண மாட்டார். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. தினமும் அந்த மதுரமான செய்தியை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களால தகப்பனே, பலத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு பலப்பட்டவனை நாங்க மேற்கொள்ள வைத்து, அதில இருந்து மதுரத்தை எடுத்து நாங்க சாப்பிட்டு பலத்தோடு இருக்க என் தேவன் கிருபை கொடுத்ததுக்காக தோத்திரம். அதே போல இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லாரையும் பலப்படுத்துங்க. ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.